இந்த மாமா கூப்பிட்டு காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு. வேறு பாய சுட்டிக்கிட்டு பல்லா பகுமானமா கார்ல போறத ஏன்ப்பா என்ன காரணம்? ஊன்னு வருது என்னவா? என்னை வார்த்த உனத்தான் ஊனு கிளம்பும். வாயை பார்த்தோன்னே ஊத விடுறாரு. துருத்திய முடிக்கிட்டு நீ எப்ப மலைக்கு போற அதை சொல்லு. பசு காசு கட்டிட்டியா? வாயை கட்டி போட்டா நீ எத்தனை சாமியோட போற? முதல்ல ஐயப்பனை போய் தருவிச்சிட்டு வரையும் அடக்க உடக்கமா பேசு. வாயை கட்டி போட்ட இல்ல உன் அருணாக்கயிறு கிழிஞ்சு போயிடும். உட்காரு. எங்கே வர ஏறிக்கிட்டு பொம்பளைய பக்கம் போயிருவிய? கலட்டு தாயலி ஏறிக்கிட்டு எங்க போற? இல்ல கேக்குற முதல்ல கொண்டாட்டி போது இப்படி சொரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு நார பயல. உன்னை எங்க தேடுறது? ஊருக்கா தேடுறது? வீட்டு பக்கத்து வர மாட்டேங்கிற, 1 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, என்ன நினைச்சுக்கிட்டு கிடக்குற? போட்டு அமுக்குங்க. இங்கதான் குத்துற போ. ஏமா குத்துனாரே வலிச்சுச்சா? நீ எப்பத்தான் இது பண்ணுவ? உன் பிரச்சனை என்ன சொல்லு மிஸ்டர் முத்துராஜ் அவர்களே. வாயை கட்டி போட்டு நீ வாயை கட்டினாலும் சரி, நீ சூத்த கட்டினாலும் சரி, சிவனே நிறு. என் பஞ்சாயத்தை மட்டும் கேளு. எனக்கு ஒரே ஒரு புருஷன். இப்ப எல்லாருக்கும் நான் 100 புருஷனா இருப்ப, ஒரு புருஷன் தான் எல்லாருக்கும். ஒரே ஒரு புருஷன். கண்ணான கண்ணு, பொண்ணான பொண்ணு. என் புருஷனுக்கு 40 பொண்டாட்டி. ஏமா 40 என்ன பண்ண வச்சிருக்காரு அவரு? அந்த ஆளதான் போய் கேட்க. நீ என்ன வச்சு நடத்துற? நீ எத்தனாவது பொண்டாட்டி? யாருக்கு தெரியும்? கணக்கு வழக்கு இல்லாம நீட்டமா போய்கிட்டே இருக்கு, ரயில்வே பாலம் மாதிரியே. நீட்டிக்கிட்டே போகுதோ? ஆமா. அதான் என்ன கல்யாணம் பண்ண வச்ச இளையராசா மியூசிக்கு, ஏஆர் ரகுமானு, எஸ்பிபி பாலசுப்ரமணி அம்புட்டு பேரும் வந்து வாழ்த்துனாங்க. பொண்ணு இந்த மாதிரி உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு அழகிய நாங்க உலகத்துல பார்த்தது இல்ல. பாத்துருக்கே முடியாது. கல்யாணம் பண்ணி முத காலதான் தூக்கி வச்சேன். காலத்துக்கு வச்சுட்டேன். கிழட்டு முண்டைய மாமியா மண்டைய போட்டு நல்ல புண்ணியவதி மாணி. 2ஆம் காலத்துக்கு வச்சேன். கிழட்டு தாயலி என்ன மாமனார் இறந்தா. எங்க வீட்டு 3ஆவது காலத்துக்கு வச்சேன். 3ஆவது காலம் எங்க இருக்கு உனக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் செத்தான்? நீ கேட்கலாம். உன் புருஷன் தாண்டி போகணும், எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் செத்தான்? அந்த ஆளதான் 10 வருஷமா வச்சிருந்தேன். என் புருஷனை பிடிக்க வந்த கண்டம் பக்கத்து வீட்டுக்காரனை தாக்கிருச்சு. ஏமா தெரியாம தெரியாம போச்சா? ஆமா. கோழிக்கறி குழம்புனா அப்படி சாப்பிடுவாரு, மண்டைக்கறின்னா அப்படி பிடிக்கும் என் செல்லத்துக்கு. எனக்கு மண்டைக்கறியும் பிடிக்கும். மண்டைய பொத்துறியா? அமைதியார் மிஸ்டர் முத்துராஜ் அவர்களே. எலும்புனா நல்லா சூப்புவேன். மண்டையே கிடைக்காம என்ன பண்ண, நேரா மானாமதுரை சந்தை போய், பார்த்திபன்னூர் சந்தை போய், திருப்பவனம் சந்தை போய். ஒழுக்கமா பேசுங்க மிஸ்டர் ராமதாஸ் அவர்களே. குடும்பம்னா குடும்பத்தோட இருந்துக்க. பொண்டாட்டிக்கிட்ட வந்துகிட்டு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. என்னத்தா உனக்கு எனக்கும் டைவர்ஸ் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. முதல்ல சட்டையா என்ன சொல்லிருக்காரு? நீ போய் மூத்திரத்தை பெஞ்சிட்டு. அப்போ முதல்ல சட்டையா என்ன சொல்லிருக்காரு? புருஷன் முண்டாட்டிங்கிறது பிரச்சனையே இந்த பக்கத்து வரவே கூடாதுன்னு இருக்காரு. ஒழுக்கமா இருந்துக்க. ஒத்த தாலி போட உனக்கு வக்கு இல்ல. சேலை, இந்த சேலை எடுத்து கொடுத்து எம்பிட்டு வருஷம் 20 வருஷமா போட்டுருக்கேன். இந்த சேலை 20 வருஷமா அந்த சேலையை ஒத்த சேலையை கட்டிக்கிட்டு ஆத்துல போட்டுருப்பாங்க. சேயின பாருங்க, கழுத்துல 3.5 முழத்துல தொங்க விட்டுக்குது. எனக்கு என்னத்த குறைச்ச? ஆளுல குறைச்சலா, அளவுல குறைச்சலா, அன்னத்துல குறைச்சல, என் குன்னத்துலதான் குறைச்சலாம். ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். உனக்காகவே கவுட்டுக்குள்ள வாய முற வக்கத்த பையல. முதல்ல நீ பேசாத. செய்யாமங்கலத்துல 10 ஏக்கர் வச்சிருக்கிற, நஞ்சையும் புஞ்சையும் விளைய விட மாட்டேங்கிற, தனிச்சாவே போட்டு ஓட்டிக்கிட்டே கிடக்குற. நீ உழுது விட்டாலும் நக்கிருவே. அப்படியே மூதே உழுவுறாகலாம். உன் தலையெடுத்து விடுறவரையும் காலு பூல்னு அமுக்கிக்கிட்டு தான் சாவணும். சேலை இறக்கி போட்டு பேசுறீ லூசு. சித்தாள் வேலைக்கு கூப்பிட்டாங்க. புள்ள பத்த மாதிரி வேலையே கிடைக்காம சித்தாள் வேலைக்கு போனேன். கொத்தனார் கொள்றதுக்கா? அப்ப அந்த கொத்தனார் சொன்னாரு, அம்மா ராதா செல்வி மேல கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்குதேன், கீழே இருந்து கல்ல தூக்கி போடணும்னார். சொன்ன மூதேவி உருப்படியா சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். இந்த மூதேவி அவசரத்துல சட்டி போடாம வந்திருக்கும் போல எனக்கு இந்த கருமம் தெரியல. சரின்ட்டு கீழே இருந்து கல்லை தூக்கி கொடுக்கலாம்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அம்மா ராதா செல்வி தூக்கி போடுன சண்டால நல்லாத்த தள்ளி கல்ல இந்த முண்டை குஞ்சதுக்கும் புடி ஆட்டிக்கிட்டே கலந்துருந்துருக்கேன். எனக்கு தெரியலை. கல்லு வலை பெருசு.
தூக்கி எகிரிக்கிட்டு அடிச்சதுல கொத்தனார் விட்டு கொட்டையில குளோஸ் ஆயிருச்சு. அவங்க பொண்டாட்டி இப்ப விளக்க மாத்திர தெரியுது அடிக்க ஒரு தூக்குண்டு இருக்கு வேணுமா? அத்தடி ஒரு ஜொரி பிடிச்ச கொண்டே எவள்கிட்டையாவது கொண்டே கொடு முதல்ல. ஆசமத்து போறவனே. அப்புறம் மண்டை கறி கேட்டது ரொம்ப நிப்பாட்டிட்டுனாத்தான் மண்டையே கிடைக்காம மான மதுரை சந்தை போய் பார்த்திபனூர் சந்தை போய் சிவாஜி சந்தை போய் ஏனாதி சந்தை போய் புதுக்கோட்டையில இருந்து 2 மண்டை வாங்கிட்டு வந்தா. அது பழைய கொட்டையும் எங்களுக்கு தெரியும். சொறி கொட்டை. ஆனா கதையை சொல்ல முடியா, சும்மா எரிய முதல்ல நேரம் அந்த மண்டையை கொண்டு போய் என் சட்டியில போட்டு 4 அழைச்சு நல்லா சுக்கா வருவலா வச்சோன்னே என் புருஷங்கார சொன்னாரு, ஆடா 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 மண்டைக்கறி குழம்புனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லட்டி விட்டு தின்னேன். கறி பிடிச்சு போச்சு. தின்ன இறங்க மாட்டு போய் சும்மா இருக்க கூடாது. அவங்க அண்ணன் ஒரு ஆள் போஸ்ட் மரத்திலே ஏறிக்கிட்டு கிடக்குறேன். அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருந்திருக்கணும். அந்த ஆளு கொஞ்சோண்டு கேட்டோடனே சரி கொழுந்த அப்பப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகுவாரு அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். ஆமா தின்ன மனுஷன் சும்மா இருக்க கூட அவங்க அப்பேன் என் மாமனாரு அந்த ஆளுகிட்ட போய் கொஞ்சம் கொடுக்க. அவர் வந்து சொன்னாரு, அம்மா மருமகளே உன் மண்டைக்கறியை கொஞ்சம் நான் சாப்பிட்டு பார்க்கணும்னா மாமனார் நம்மளுக்கு யூஸ் ஆகுவாரு. அப்பப்ப மாமனாரும் வருவானா விட்ட விளக்கு கூடாத கொடு அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சோண்டி என் கிண்ணியில மண்டைக்கறி வச்சு கொடுத்தேன். 3 தூமையிலும் தின்ன தூமையை சும்மா இருக்க கூடாது. என் புருஷன் சொல்லி இருக்கிறேன் என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கும். என் கொழுந்தன் சொல்லி இருந்திருக்கிறேன் என் தம்பி பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கும். என் மாமனார் சொல்லி இருந்திருக்கிறாரு என் மருமக விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கணும். இத 3 பேரும் விளம்பரம் பண்ணி எங்க ஊரு பிரசிடண்ட் மண்டையவே பார்த்திருக்க மாட்டாரு போல. அவரு கொஞ்சோண்டு மண்டைக்கறி கேட்க சரி போனா போயிடுவோம் ஆபத்துக்கு அவரும் நம்மளுக்கு யூஸ் ஆகுவாரு. அப்படி வேலைக்கு 100 நாள் வேலைக்கு அட்டை போட்டு தரேன் இருக்கிறாரு. ஆமா அப்படின்ட்டு அந்த கிண்ணியில கொஞ்சோண்டு அவருக்கு வச்சு கொடுத்தேன். சின்ன மனுஷன் சின்ன மனுஷன் எங்கனையே கைய கழுவி விட்டு போக கூடாது. அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் சொட்டாங்கி போட்டு சொல்லி இருந்தாலும் ராதா செல்வி விட்டு மண்டை கறி நல்லா இருக்கணும். அந்த பொம்பளை சேலையை தூக்கி கட்டிக்கிட்டு வந்துட்டா வாடி மந்தைக்கு மண்டைய காட்டி உன் மண்டைய கிளிக்க நானும் மண்டை கறியை சாப்பிடலாம் பொய்யான பொத்திக்கிட்டு வாக்காரு நீ முதல்ல. நான் சொன்னேன் மண்டைய காட்டுடின்னு சொன்னேன். நான் என்னம்மா தப்பா கேட்டேன் உங்க புருஷன் மண்டகரி கேட்டா அதை தண்ணி காற்று ஊரகத்தை முண்டா உனக்கு தெரியாதடி உன் மண்டைய காற்று என்னடி வெள்ளக்கா மாதிரி பிஞ்சு காற்று உன் மண்டைய அப்படிங்கிறது சரின்ட்டு மண்டையதான் தூக்குனேன். மண்டை பெருசா என் மண்டை பெருசா சண்டை முத்திருச்சு. பக்கம் பக்கம் ஒரு தூக்கு தான் தூக்குனேன். பிரசிடண்ட் பொண்டாட்டி மண்டைய போட்டுட்டேன். மூத்திர கவிச்சிலே செத்து போயிட்டா. 2வது கொலை கேஸ்லயும் உள்ள போயிட்டு இப்பத்தான் வந்திருக்கிறேன். 3வது ஆள் அந்த ஐயாவுக்கு மண்டைக்கறி வேணுமா என்னன்னு தெரியல. வேணுமா இந்த உள்ள என்னமோ தள்ளுறாரு. அப்போ அப்பா எப்ப மண்டைக்கறி வேணுமா? என்ன வேணும்? மண்டைக்கறி வேணுமா? மண்டைக்கறி வேணுமா வேண்டாமா? உங்களுக்காண்டி கொஞ்சோண்டு தரேன் சாப்பிடுங்க. கிண்ணியில வச்சிருக்கிறேன். ஆமா செவனேன்னு இருங்க. மண்டைக்கறி தானே அடிச்சுக்காதீங்க 2 பேரும். ஆமா மண்டைய கடிக்கு சும்மாற மண்டைய கடிக்கு முதல்ல மண்டைய கடிக்கு சொத்து வத்து சேர்க்க மாட்டேங்கிற 40 வண்டி வச்சிருக்கிறோம். ஆமா பாண்டி கோயில்ல ஒரு கிழட்டு செடிக்கு நீ அடி வாங்குறேன். ஒழுக்கமாரு நான் செத்தாலும் உன்னோட தான் சாகுவேன் வாழ்ந்தாலும் உன்னோட தான் வாழுவேன். அப்ப மட்டும் லூசு லூசும்ப இப்ப லூசு லூசும்ப அப்புறம் சாங்குறி பூங்குறி அப்படிம்ப அவருக்கு எப்படி தெரியும்? உன் பொய்யான பொத்துறியா உன்னை உடனே ரிஜெக்ட் பண்ணவா? நீ என்ன முடிவுல இருக்கிற? ஐயப்பா ஐயோ அப்பா போயிட்டு வரவா? மண்டைக்கறி உங்களுக்கு எது வேணுமானே வேணா கால் பண்ணுங்க. மறுபடியும் போயிட்டு வர வேண்டிய ஆட்ட போற போவேன். ஹலோ Thank you.
காட்சி அளிக்கின்றது. எங்கு பார்த்தால் நீருடை, நீர்வீழ்ச்சி, பச்சை பசேர் என்று ஒரே பசுமை, இப்படி பசுமை வாங்கி நமக்கு தென்படுகின்றன. இந்த இயற்கையின் படைப்புக்கு எந்த ஓவியம் தான் போட்டி போட முடியும்? ஒருபோதும் முடியாது. இது புனல் வாய்ந்த பெருமளையும் அது என்று வருமுறை இப்படி வல்லையாக அமைந்திருப்பது எத்தனை சிறப்பு, எத்தனை சிறப்பு. இதற்கெல்லாம் யாரு காரணம்? அந்த பூமி தாய் அல்லவா? கைத்தாய் என்று தான் போற்றுவோம், மெய்த்தாய் என்று கூட போற்றுவோம், செவிலி தாய் என்று கூட போற்றுவோம். ஆனா பெற்ற தாய் மட்டும் ஒரு வார்த்தை கொடுத்தோம்னா எடுத்தெறிஞ்சு போற இந்த காலத்துல என்ன தவறு செய்தாலும், என்ன தப்பு செய்தாலும், என்ன வன்கொடுமை செய்தாலும் நம்மளை எல்லாம் பாரபட்சமெல்லாம் சுமக்கின்றாலே இந்த பூமி தாய். எங்க பக்கமெல்லாம் தண்ணி, ஆத்துல தண்ணி வரல, குளத்துல தண்ணியிலே சொல்றான். எப்ப பார்த்தாலும் இந்த மண் அப்படியே செழிப்பமா இருக்கு. சரியா? அழகாக சொல்வார்கள், நீரின்றி அமையாத உலகியனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத சிறப்பு அந்த வான்மலை காரணம். வரப்புயர நீர் உயர, நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடி உயர, குடி உயர கோன் உயர, கோன் உயர கோல் உயர. அப்படி அப்படி அம்சமா வாழ்ற இந்த இடத்துல பெண்களை பத்தி எப்படி தெரியுமா? தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை சுமக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை சுமக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர். எந்த சமயத்திலே இந்த வள்ளி நிலையை நம்மிடத்தில் எடுத்து வைத்து சொன்னாரோ அது முதல் இந்த நம்ம கட்டு கிளங்காமல் என்னைக்கு மீறி இழுத்து வந்து சும்மா கிடந்து சொல்ல கெடுத்து சூட்சம மந்திரம் சொல்லிக் கொடுத்து சம்மா கரையில் மண்ணை பிசைந்து கவியிலே வாசம் பொழிந்து செந்தமிழ் நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாகியது காது என்று இந்த இசையில தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே
உன்னை தேடி வந்து செய்தி சொன்ன குயிலே குயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே உன்னை தேடி வந்து செய்தி சொன்ன குயிலே குயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே மாமாயம் பேரு சொன்னா மாறி கொழுந்து அவன் பேரு சொன்னா மாறி கொழுந்து ஆளான பொண்ணுக்கெல்லாம் யாதோரு மாமாயம் பேரு சொன்னா மாறி கொழுந்து ஆளான பெண்ணுக்கெல்லாம் யாதோரு புதுமுகமாக அறிமுகமாக ஆத்தோரம் காத்து பட்டு பறக்க வேண்டிய ஆத்தோரம் காத்து பட்டு ஆத்தாடி மோங்கெலும்பு தேர்ந்தூரே ஆத்தோரம் காத்து பட்டு பறக்க தடி போச்சே ஆத்தாடி ஏனெலும்பு தேர்ந்தூரே அடிபடும் போதே முகமயமானே அடிபடும் போதே முல்லை மலர் மேட்டு போலே உள்ளம் உறவாடு உங்கள் அருள்மாலே முல்லை மலர் போலே படியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவனா இனிப்பில்லாத முக்கணியா இசை இல்லாத முத்தமிழா அழகில்லாத ஓவியமா ஆசை இல்லாத பெண்மணமா முட்டை முட்டையா குமிஞ்சிருக்கு எம்புட்டு ஆசை ஆடலும் உண்டு பாடலும் உண்டு அபிநயம் உண்டு அழகும் உண்டு 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 என்ன உண்டு உண்டு என்ன உண்டு அது மூட்டை முட்டையா உண்டு ஆசை இந்த ஆசை என்பது எல்லாருக்கும் பொது சொத்து யாரை யாராலும் பார்க்கலாம் மறைக்க முடியுமா மறக்க முடியுமா மறைக்க முடியாது மறக்க முடியாது அதை அனுபவிக்கத்தையும் ஆசைப்படக்கூடாது ஏன்னா அழகு என்பது ஒரு இயற்கை விட சான்றது அப்ப ரசிகன் இல்லாத பார்க்கத்தை அழகு மெருகுமா பேசக்கூடாது அந்த ரசிகன் இல்லாத அழகு போல பெருமை சேராது ஒரு அழகான பொருளை பார்த்து ரசிக்க தான் பெருமை கொடுமா அந்த மாதிரி இம்புட்டு அழகான பெண்ணு எம்புட்டு ஆசைன்னா ஆசை வந்தா தாங்க சொத்து வருது ஆசை வந்தா தாங்க சுகம் வருது ஆசை வந்தா தாங்க மனுஷன் ஆகுறோம் ஆசை வந்தா தானே மனுஷி ஆகுறாங்க அது அந்த ஆசை அதனால ஆசையிலே பிறக்கக்கூடிய துணிவு அந்த துணிவிலே பிறக்கக்கூடிய தெளிவு அந்த தெளிவிலே பிறக்கக்கூடியது அறிவு அந்த அறிவிலே பிறக்கக்கூடியது வெற்றி ஒரு மனிதனுக்கு வெற்றி கிழக்கணும் ஆசையை ஆனால் ஆசையே அதிகம்னா துன்பந்தா அதனால சொல்றேன் சின்ன பொண்ணுதான் ரொம்ப சின்ன பொண்ணு தானே ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு வெட்கப்படுவா அம்மா அம்மாடி அவ என்னைய நினைச்சு எங்களை நினைச்சு என்னைய நினைச்சு இந்த இடத்துல விட்டு புகத்த மாப்பிள்ளை விட்டு கொடுத்துருவாரு சரி வாழ்க சின்ன பொண்ணுதான் அவ என்னைய நினைச்சு அடிச்சது சாமந்த பூ வெடிச்சது ஆமந்த வாசம் அடிச்சது அதையும் மனசு கணச்சது இலவசம் பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி ஆளுமிலை மேலிருந்து
திருநகை அத்திக்கிற சத்தி சரபண முத்துக்கூற வித்து குருபர என போது என்றெல்லாம் களத்தில் அந்த அருணகிரியார் எம்பெருமானை பற்றி போற்றிய புகழ்ந்தார். அன்னவளோ இங்கே ஆரோலம் பாடும் சின்னவனோ என்ன சோ அருமையான சோ இயற்கை சூலமங்கல சகோதரிகள் மாதிரி இருக்கு. அதனால இப்படி செய்வோமா? சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்துக் கொள்வேன் கரம் கொண்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்துக் கொள்வேன் கரம் கொண்டு. எல்லாவளை காதல் கொண்டவளை நான் சேர்த்துக் கொள்வேன் மலையிட்டு. வந்தவளை கரம் தந்தவளை நான் வளைத்துக் கொள்வேன் மலையிட்டு. வந்தவளை கரம் தந்தவளை நான் வளைத்துக் கொள்வேன் மலையிட்டு. தூங்குமலை கண்கள் கொழுந்தவளை புது பூ போல் தொட்டு. வானமலை போலான மலை உமையிலே இருக்கும். வானமலை போலான மலை உமையிலே இருக்கும். நீயவளை விட்டு போகுவரை நெஞ்சம் அங்கே அங்கே மிதக்கும். கண்ணம்மா அறிந்த செயலை அரை காக்கரையாதோ அது இன்னும் கொஞ்சம் என்று பெண்ணை கெஞ்சும் வரை அனைத்தால் அடையார். வந்தவளை கரம் வந்தவளை நான் வளைத்துக் கொள்வேன் வளைத்து. தூங்கும் மலை கண்கள் கொண்டவளை புது பூ போல் தொட்டு. தூயவளை நெஞ்சை தொடர்ந்தவளை மெல்ல தொட்டால் தொட்டாட்டவளோ. தூயவளை நெஞ்சை தொடர்ந்தவளை மெல்ல தொட்டால் தொட்டாட்டவளோ. பால்மலலை மொழி படித்தவளை மெல்ல பட்டால் படியும். இன்னும் கைவளை மிதக்கும் என்பதை துவைத்தால் துவைக்காதோ. இரு கண்ணால் சொன்னால் பற்றும் வந்த அனைத்தால் வந்தவளை கரம் தந்தவளை நான் வளைத்துக் கொள்வேன் வளைத்து. தூங்குமலை கண்கள் கொண்டவளை புது போல் தொட்டு. தொட்டு. அது மட்டுமா? வானத்திலே வட்டமிட்டு சிறகடித்து பறக்கும் சிட்டுக்குருவியும் சீரமைப்பும் இந்த வனத்திலே வளைந்து வந்தாலும் திரைக்கதைகளும் அப்படியே ஜில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள். நெடுந்தூரம் பறந்தாள். நிற்குமோ நிலைக்குமோ மனம் பெருமே வாழ்வே. இவள் செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய். நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பலரசம் தருவாள். பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் மொழியான் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியான். நிலாவென சிரிக்கும் மலர் கொடியான். பைங்கனி இதழில் பலரசம் தருவாள். பருகிட தலை குனிவாள்.
மரமோ இவள் செந்தமிழே மொழியா இலாவண சிரிக்கும் மலர்கொடியா இலாவண சிரிக்கும் மலர்கொடியா ஐங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை முடியா உடையவளோ அதை கடலில் கொண்டு கரைப்பவளோ கடலில் கொண்டு கலைத்தவளோ கண்களிலும் உடையவளோ அதை கடலில் கொண்டு கரைப்பவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராதை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை முடியா பருகிட தலை கொடிவாய்